அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஒளிவீடு வாஸ்து கன்சல்டன்ட். எங்கள் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாலே அவன்தால் வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பொதுவாக இந்த கடகராசி என்னென்னாக்கா எப்போதும் என்னென்னாக்கா ஒரு நிலையான தன்மையில் இல்லாமல் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா டே பை டே ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றங்களை நோக்கியோ இல்லை மாற்றத்தை நோக்கியோ ஏதோ ஒன்றத்தை பற்றி மாறிக்கொண்டே இருக்கும் இவங்களுடைய விஷயங்கள். பொதுவாக என்னன்னாக்கா இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கும், நாளைக்கு ஒரு விஷயம், ஆனால் எல்லாத்தையும் தீர்க்கமாக முடிக்கணும் என்ற மிகுந்த ஒரு அழுத்தத்துக்குள்ளே இருக்க ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி தான். ஏன்னா இவங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக நடக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு பார்ப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு எப்போதும் ஒரு டிலே, அதுக்கப்புறமா தள்ளி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இவங்க சூழ்நிலைகளால் இவங்களால அந்த விஷயத்தை முழுமையடைக்க முடியும். அதனாலே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஏன்னா இவங்க ஃபாஸ்ட்டுக்கு யாரும் ஒத்துழைக்காதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலையும் சரி, நண்பர்கள் சார்ந்த விஷயம், சூழ்நிலைகள், அந்த எடுக்கக்கூடிய வேலைகள் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு மன அழுத்தம், இருக்கும் எப்போதும் இவங்களுக்கு கடகராசிக்காரன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சனி பகவான் வக்கரம் அடைகிறார், புதன் பகவானும் வக்கரம் அடைகிறார். ஸோ அப்போ ரெண்டு பேரும் வக்கரம் அடைகிறதுனால குறிப்பாக இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ தான் ஒரு நல்ல காலம் நடந்துச்சு, கொஞ்சம் ஏதோ ரிலீஃப் ஆகிடுவோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், திருப்பியும் ஒரு பிரச்சனைகள் தொடங்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு முழுமையான ஒத்துழைப்புகள் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னென்னாக்கா ஒரு பாக்கியம், ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சொத்து ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும், அரசியல்வாதி இருந்தால் பதவி ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை தள்ளி போட்டுருவாங்க. அதே போல் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், தள்ளி போயிடும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே, கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்னென்னாக்கா இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, இவங்க ஏதாவது அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தள்ளி போயிடும். எல்லாமே முடிகிற ஸ்டேஜில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் கையெழுத்து போடுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இல்லை அதில் ஏதோ குறைகள் அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் தள்ளி போடக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளால் ஒரு விரயம் பிரச்சனை இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த முதுகு தண்டுக்காக இல்லை அடிவயிறு சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் எல்லாமே இருக்கும். மேலும் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அலைச்சல் இருக்கும், தூக்கமின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். தனம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அந்த கிடைச்சி அந்த தனம் பிரயோஜனப்படுமான விரயம் ஆகிடும். அதுக்கு காரணம் கடகராசிக்கார ஜாதகராகவே இருப்பாங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைத்து அதை விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மேலும் என்னென்னாக்கா அந்த பேச்சில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு விரக்தியான பேச்சு தென்படும். எதை செஞ்சாலும் என்னப்பா அது எவ்வளோ பண்ணாலும் நடக்கலை அப்படின்ற அந்த புலம்பலை பேசக்கூடிய தன்மை எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா அந்த வீடு சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு எதிர்பார்த்த அனுகூலமாக இல்லை. எனக்கு அது எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இவங்க அந்த சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இல்லை வீடு கட்டுறதுக்கு அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருந்தாலும் இந்த ஜூலை மாதம் 28 அந்த தேதியில் 28, 29 தேதிக்கு அப்புறமா அந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது கிடைக்கும். அது வரையும் பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்காம கண்டிப்பாக கிடைக்காது. மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், ராகு பகவான் கடகராசிக்கு 8ல் இருக்கார். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகளை பிரம்மாண்டமாக்கி பிரம்மாண்ட பேச்சுகளை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பூச நட்சத்திரக்காரங்கள் தான் இதில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் யார் பேச்சையும் நம்பாதீங்க, இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தவர்கள் கவர்ச்சியான பேச்சை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கவர்ச்சியான பேச்சுக்களை நம்பாமல்
யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய இழப்பை வந்து சரி பண்ணிக்கலாம். மேலும் என்னன்னாக்கா, இந்த காலத்தில் உங்களோட பொருளாதார வளம் உயரணும் இல்லை மேன்மை அடையணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். தன வரவை பெற்று தரும். அந்த தடைகள் எல்லாமே தகர்த்தெறிந்து அந்த விஷயங்கள் வெற்றி அடையத்துக்கு சப்போர்ட் பண்ணும். மேலும் என்னன்னாக்கா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்ட மனம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, வருமானம், பணம் சம்பாதிக்கணும், குடும்பம், இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு அழுத்தமான ஒரு சூழலாக தான் இருக்கும். அதே போல் என்னக்கா, வேலையிலும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். வேலையிலேருந்து வருமானம் வந்து வரும். பிஸ்னஸ், தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் வருமானம் வந்து வரும். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. வருமானம் என்பது இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே வரும். ஆனாலும் அதில் ஒரு திருப்தியற்ற ஒரு சூழல், திருப்தியற்ற தன்மை என்பது கொஞ்சம் தென்படும். ஸோ அதனால் வருமானம் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற விஷயத்தோட நீங்கள் போனீங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அங்கே விரக்தி என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த 28, 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த முயற்சிகள், இவ்வளோ நாள் சில பேர் வேலைக்காக முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த வேலை சார்ந்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைக்கு அப்புறமா கிடைக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு முச்சந்தியில் போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனாவே போதும். முச்சந்தியில் வந்து ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரை நினச்சி ஒரு சூர தேங்காய், இல்லை முச்சந்தி விநாயகர்னு அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு செதறு தேங்காய் உடைச்சி விட்டு இவங்களோட முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அந்த முயற்சிகளோட தடைகள் நீங்கி வாழ்க்கை வெற்றிக்கான பாதை அங்கே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி இல்லை 10 வாட்டி நடக்க வேண்டியது இருக்கும். ஒரு விஷயத்துக்காக 10 வாட்டி அலைய விடுவாங்க. தேவையற்ற அலைச்சலை குறைக்க முச்சந்தி விநாயகர், இல்லை முச்சந்தியில் ஏதாவது ஒரு விநாயகர் இருக்குது, செதறு தேங்காய் உடைத்து விட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இவங்க இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கணுன்னா அம்மன் கோயிலில் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலனை தரும். குறிப்பாக என்னென்னாக்கா, ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில், ஊருக்கு நடுவில் ஒரு அம்மன் கோயில், இந்த சில அம்மன் கோயில் ஊருக்கு வெளியே இருக்கும். ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் இவங்க என்ன பண்ணலான்னா, அம்மனுக்கு வந்து பச்சை துணி, அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஸோ இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை சிறப்பான மாதமாக அமைச்சிக்க முடியும். இது போன்ற மிக நுட்பமான சூட்சமான தகவலை உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம், தயாராக இருக்கோம். ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் உறவினர் அவங்களும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏற்புடையதான் எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள், எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற சூட்சமான தகவலுடன் நம்ம சிம்ம ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.